Assalamu alaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe chicken chilli bhaji. சூப்பர் டேஸ்டியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 7 குடமிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே உள்ள அந்த காம்பு எல்லாத்தையுமே உடச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை லைட்டாக கீறி எடுத்துக்கோங்க. இதில் உள்ள விதை எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடணும். கொஞ்சம் காரம் இருந்தாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இதில் உள்ள சீடு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் போன்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரைச்ச சிக்கன் நம்ம இந்த மாதிரி வேகிறப்போ கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு தோசை கரண்டி எடுத்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்துடும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆனால் போதும். சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். இப்போ நம்ம கீறி வச்ச மிளகாயில் இதில் ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிடலாம். இது ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு வைக்க முடியும். ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு நானுமே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை நல்லா எல்லாத்துலேயுமே எல்லா பக்கமும் சைடில் எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணுறோங்கிற பேரில் உடச்சிடாதீங்க. லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணணும். இது இருக்கட்டும், அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் வர அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். தோசை மாவு இட்லி மாவுக்கு சேர்க்குற பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு கலர் பவுடர் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி திக்காக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதில் நம்ம சேர்க்குறதுனால சிக்கன்லாம் வெளியில் வராது. நல்லாவே சூப்பராக கவர் ஆயிரும். அப்போ இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மிளகாவையும் நல்லா முக்கி இந்த மாதிரி எடுத்து போட்டு விட்டுறலாம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இதுக்கு டைம்லாம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி லைட்டாக முருகி வர்றப்போ நம்ம வெளியில் எடுத்துடணும். இது ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. இது நான் எப்போவுமே இஃப்தாருக்கு ஒரு தாட்டியாவது இது ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு இந்த ரெசிபி நாங்கள் செஞ்சுருக்கப்போ கெஸ்ட் வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.